அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் வருகிற ராஜா இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தி வேளையில் ஆண்டவரே நீங்க கூட இருங்க ஆண்டவரே. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுமப்பா. உங்களுடைய வார்த்தையானது வெளிப்படுத்த ராஜா, அது உருவ குத்துகிற வார்த்தையா இருக்கட்டும் ராஜா இயேசுப்பா, ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே ராஜா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறனால பரமபிதாவே, ஆமென். இப்போது யோவான் 12 12வது அதிகாரம் 20 26 வசனங்கள், அதாவது 6 வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? பிரதர் செந்தில் வாசிக்கிறீங்களா? பிரதர் செந்தில். சார், யோவான் 12 யோவான் 12 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். ஓகே, வாசிக்கிறேன்ப்பா. அப்போ பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயி ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். முதலாவது ISFP இந்த குடும்ப ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நடத்துகிற அண்ணன்மார்களுக்கு அவங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக என் தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். இன்னைய தினத்துல நாங்க எடுத்திருக்கிற இத யோவான் பகுதி, யோவான் 12வது அதிகாரம் 20 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இங்க என்ன நிகழ்வுன்னு சொன்னா, உங்களுக்கு இங்க வந்துட்டு 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சில கிரீக்கர்கள் இருந்தாங்க, தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்தாங்க. வரும்போது நாங்க இங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, பிலிப்பும் பெத்சைதா கலிலேயா நாட்டை சேர்ந்த அவர் வந்துட்டு அந்திரேயாவுக்கு சொல்றாரு. அந்திரேயா பிலிப் 2 பேரும் சேர்ந்து போய் இயேசு கிட்ட சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்துட்டு தேவன் வந்துட்டு மனுஷகுமாரன் மகிமை படைக்கிற ஒரு டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் 24 வசனத்தை மட்டும் தான் நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்ல போறேன். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து அது சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்தாதான் அது என்ன பண்ணும், மிகுந்த கனி கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வு என்ன நிகழ்வா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை பாட அனுபவிக்கிறதுக்கு வேலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லி. பட் அப்போ இருந்த ரோம ராஜ்யத்துல மற்ற மக்களும் யாரெல்லாம் வந்துட்டு ஆண்டவரை பின்பற்றினாங்களோ அத்தனை பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை கண்டிப்பா சிலுவையில அடிச்சாலுமே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பண்ண மாட்டாரு. ஆண்டவர் கட்டாயமா மறுபடியுமா வருவாரு. அவர் இந்த உலகத்தை கான்கவர் பண்ணி அவரு அந்த பவர்க்குள்ள வந்து கட்டாயமா வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ரோம ராஜ்யத்தை நொறுக்கி போடுவாரு அப்படின்ட்டெல்லாம் ஒரு சிந்தனை யோசனைகள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. ஆண்டவர் வந்துட்டு சிலுவையில மரிச்சு அவரு மகிமைப்பட்டாரு. 2வது, ஒரு கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து அது சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆனால் அது மிகுந்த கனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, சிலுவையை சுமந்து சொல்லானா வேதனைகளை அனுபவித்து அவரு நம்மளுக்காக மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து
அவருடைய நீதிக்காக அவர் பிழைத்தார். எவ்வளவா அவர் நம்மளை நேசிச்சிருந்தா கட்டாயமா அவர் வந்துட்டு அவரு நம்மள அவ்வளவு தூரம் நேசிச்சதுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, நம்மளுக்கு அவரோட ஜீவனையே நம்மளுக்கு தந்தாரு. அது மட்டும் இல்ல, நம்மளும் அதை என்ன பண்றோம், கிறிஸ்தவர்களாகிய நாம வந்துட்டு அவரை பின்பற்றுகிற நாம வந்துட்டு கட்டாயமா அவரை அதை விசுவாசிக்கிறோம். அவர் நம்மளுக்காக மரிச்சாரு, நம்மளுக்காக பரத்துக்கேறி பிதாவின் வலதுபார்சத்தில் அமர்ந்து நம்மளுக்காக அனுதினமும் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. நம்மளை தேற்றும்படியாய் வந்துட்டு அனுதினமும் தேற்றும்படியாய் ஆவியானவர் அனுப்பியிருக்காரு அப்படின்ற அந்த விசுவாசத்தின் மேலதான் நம்ம கிறிஸ்தவமே இருக்கு. நம்ம பின்பற்றுகிற நாம அப்படி இருக்கோம். அப்படி இருக்கும் போது சில டைம்ல இது நம்ம யாரு விசுவாசிக்கலையோ, விசுவாசிக்காத போதுதான் நம்ம வந்துட்டு செல்ஃப், அதாவது சுயமா யோசிக்கிறதோ சுயம் நமக்குள்ள இருக்கு. சுயம் சாகாவிட்டாதான், சுயம் சத்தாதான் இது வந்துட்டு என்ன ஆகும், மிகுந்த கனி கொடுக்கலாம், வளரலாம். சுயம் சாகாவிட்டால் கட்டாயமா மிகுந்த கனியும் கொடுக்க முடியாது, வளரவும் முடியாது. கிறிஸ்துவத்துல நம்ம பைபிள் வாசிக்கலாம், ஜபம் பண்ணலாம், ஆனாலும் இது ரெண்டும் நம்ம பண்றோம். ஆனா நம்ம சுயத்துக்காக என்னைக்காவது செத்துருக்கோமா? எவ்வளவு தூரம் யாராரு எவ்வளவு தூரம் அந்த கிராஃப் நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எத்தனை விஷயத்துல நம்ம வந்துட்டு இந்த சுயத்துக்காக நம்ம செத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இங்க சுயத்துக்காக என்ன சுயம் எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது, until unless a seed dies it will not grow, வளரவும் முடியாது, கனிக்கு கொடுக்கவும் முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் கனிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆவிக்குரிய கனிகள் அத்தனையுமே ஒரு கிறிஸ்தவன் இடத்துல காணப்படுதா? ஜபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு பாதி தான் நம்ம செய்யறோம். மீதி உள்ள பாதியை வந்துட்டு நம்ம ஆவிக்குரிய கனிகள் நம்மளுக்குள்ள இருக்கா? நம்ம மத்தவங்களை காட்டிலும் நம்ம உலகத்துல வந்துட்டு நம்ம பார்த்த உடனே நம்ம இவங்க கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவ பின்பற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்காட்டா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வந்துட்டு 24வது வசனம் மட்டும் பாக்குறோம். இது நீங்க சேர்ந்தாப்புல 25வது வசனத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவர் இந்த பூமியில வந்துட்டு வாழ்க்கைய ரொம்ப வந்துட்டு லவ் பண்ணும்போது, he who loves his life will lose it, and he who hates his life in this world will keep it for eternal life. இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுக்கிறவன் வந்துட்டு அவன் அடைவான். எவன் வந்துட்டு தன்னோட ஜீவனை விரும்புவானோ அவன் வந்துட்டு கட்டாயமா வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பரலோகம் போறது கஷ்டம். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஜீவனை வெறுக்கிறது அப்படின்னா என்ன? ஜீவனை விரும்புகிறவன் கட்டாயமா வந்துட்டு அவனு சாக முடியாது, அவன் வளரவும் முடியாது. யாரு ஜீவனை வந்துட்டு நேசிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு இந்த உலகத்தோடைய இதோட அப்படியே ஐக்கியமாயிட வேண்டியதுதான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்டாயமா ஜீவனை வந்துட்டு வெறுக்கிறவன் மட்டும்தான் பரலோகத்திலே எட்டர்னல் லைஃப் யூ கேன் ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் நம்ம ஜீவனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளுக்கு முதலாவது வந்துட்டு ப்ரைடு, பொசிஷனு, நீட்ஸ். நம்ம ப்ரைட் அண்ட் பொசிஷன், நீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா, யாரெல்லாம் வந்துட்டு பெருமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறார் ஆண்டவர். பொசிஷன் மேல இருக்கிறவங்க ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் போது ஒரு பொசிஷனும் இல்லை. அதே மாதிரி நீட்ஸ், அப்போனா நம்மளுக்கு குடும்பத்துக்கு நம்மளுக்கு தேவையான நீட்ஸ் வந்துட்டு நம்ம அடிப்படையான விஷயம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது இல்லை, பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். ஆனா ப்ரைடு, பொசிஷன், நீட்ஸ் நம்மளுடைய செல்ஃப்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம செல்ஃப் சென்டர்டா இல்லாம செல்ஃப் ஹேட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல நம்ம உலகத்தை விரும்பி நம்ம வாழாம நம்ம தேவனை நோக்கி பயணப்படலாம். இங்க வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த 25வது வசனத்தை நம்ம சேர்ந்து
24 மட்டும் இல்ல, 25வது வசனம். அதாவது கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்து அது வந்துட்டு கனி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா மிகுந்த கனி கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை இல்லாம வெறும் அது மட்டும் பார்க்காம நம்ம 25வது வசனத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கட்டாயமா இந்த பூமியில வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து நம்ம விலக்கி பாக்குறவங்களா இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லும் போது ரிமூவ் த செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்மளுடைய செல்ஃப் சென்டர்ட் லைஃபா இல்லாம நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டா போடாம நம்மள லாஸ்டா போடணும். செல்ஃப் டினாயல், அதாவது நம்மளையே நம்ம வந்துட்டு வெறுக்கக்கூடியவங்களா இருக்கணும், நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஃபர்கெட்ஃபுல்னஸ், நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம வந்துட்டு நான் அப்படின்ற அந்த ஒரு நம்மளுடைய நம்மளே நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணாதபடிக்கு இருக்கணும். பட் இந்த மாதிரி இல்லாம நம்ம வேற என்னதான் இருக்கிறோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் செல்ஃப் இன்டெலிஜென்ட். நம்மளால என்ன, நம்ம தான் எல்லாமே, நம்மள நம்ம உயர்த்திக்கிறது, நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறது, அந்த மாதிரி செல்ஃப் ப்ரிசர்வேஷன், செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நம்ம இருக்கும் போது கட்டாயமா வந்துட்டு இந்த வசனம் நம்மளுக்கு என்ன ஆகுறது இல்ல. இந்த 24வது வசனமும் நம்மளுக்கு வந்துட்டு நிலத்துல கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகவிட்டால் அது தனித்து இருக்கும், அது மிகுந்த கனியும் கொடுக்காது அப்படின்ற. நம்ம அப்போ தனியா வந்துட்டு நம்ம சாகணும், செல்ஃப் சாகணும். நம்ம யாரதான் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவ மட்டும் தான் பிரதிபலிக்கிறோம். ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ மட்டும் தான் பிரதிபலிக்கணும். அவரு ஏன்னா அவரு சிலுவையில மறிச்சு நம்மளுக்காக, நம்ம பாவங்களுக்காக மறிச்சு நம்மளை நேசிக்கிறதுனால, யோவான் 3:16 சொன்னது போல ஆண்டவர் இவ்வளவாய் இந்த உலகத்தை நேசிச்சதுனால அவரோட ஒரே பெயரான குமாரனை தந்து இவ்வளவாய் நேசிச்சு நம்மளுக்காக இந்த ஜீவனையே தந்து அவரு எல்லாரும் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவரு இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை உண்மையிலே இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அபியாசிக்கணும், அது பிராக்டிக்கலா நம்ம வந்துட்டு படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாம சாகவும் செய்யணும். ஆனா ஆண்டவரை வந்துட்டு இந்த உலகத்துல இது நம்மளுடைய உலகம், நம்ம வாழ வந்திருக்கோம், அவ்வளவுதான். இதுல நம்ம வேர் பிரித்து வாழணும், நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கணும் அப்படின்றது மட்டும் தெளிவா நம்ம எழுதுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு முன்மாதிரியா அவரோட வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அந்த வாழ்க்கையை நம்ம முன்னோக்கி பார்க்கணும். அவரை we should set him as an example, as a testimony. ஆண்டவர் நம்மளுக்காக அவர் செய்யாதது அல்லது செய்ய முடியாத காரியங்களை வந்துட்டு அவரை வந்துட்டு என்ன பண்ணல, நம்மளுக்கு சொல்லிவிட்டு கடினமான காரியங்களை, இது பண்ண முடியாத காரியங்களை வந்துட்டு அவரை நம்மளுக்கு என்ன பண்ணல, நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லல. அவர் ஏற்கனவே அவர் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணிட்டு, ஒரு எக்ஸாம்பிளா அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு உதாரணமா காமிச்சுட்டு அவர் போயிருக்காரு. அந்த உதாரணத்தை, அந்த அழிச்சுவடுகளை வந்துட்டு நம்ம பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நம்ம வந்துட்டு இருக்கணும். சுயத்தை சாகடிக்கணும். இந்த வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு அவரை போல நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது. நம்ம மேலானவைகளை யோசிக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ளே பிள்ளைங்க. நம்ம இன்னைக்குல நாளைக்கு நம்ம வந்துட்டு பவுல் சொன்னது போல வந்து சாவு எனக்கு ஆதாயம், ஆனா அவருக்குள்ள இருக்கிறது, அவருக்குள்ள வாழ்றது எனக்கு ஜீவனா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் ஆல்ரெடி செட் அஸ் எக்ஸாம்பிள், டெஸ்டிமனி நம்மளுக்கு பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம வந்துட்டு முன்னிலைமையில நாங்க வைத்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களை நாம வந்துட்டு அவரை நோக்கி பின்பற்றி போகும்போது நம்ம வந்துட்டு, அது மட்டும் இல்ல 26வது வசனமும் பாருங்களேன். 26வது வசனத்துல என்னன்னு சொன்னா நம்ம வந்துட்டு அதாவது anyone who serves me, யாராவது எனக்கு வந்துட்டு என்ன வந்து சேவிக்கிறதா இருந்துச்சுன்னா follow him and wherever I am there my servant will be. நான் எங்க இருக்கிறனோ அங்க என்னோட சிஷ்யன் இருப்பா, பின்னாடி இருப்பா. அது மட்டும் இல்லாம நான் செய்யறது அத்தனையும் he will do, whoever it is, not only disciple, அவருடைய பிள்ளைங்க அத்தனை பேருமே வந்துட்டு அவருக்கு பின்னாக போறதுக்கு என் பின்னாடி வருவாங்க, என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. நான் செய்யறது அத்தனையும் அவங்க செய்யும் போது பிதாவானவர் அவங்கள என்ன பண்ணுவாங்க,
கட்டாயமா கனப்படுத்துவார். அப்படின்னு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கோதுமை மணி போல சாகா விட்டால் தனித்து இருப்போம். அது எந்த பயனும் இல்லை, யாருக்கும் பயனும் இல்லை. நோ, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் ஃபார் எனிபடி. நீங்க அதே செத்ததானால் கட்டாயமா வந்துட்டு இட் வில் grow. A plant will grow because the seed dies, plant grows and gives more of அதுக்குள்ள உள்ள கனிகளை, ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வாட் எவர் இட் இஸ், அதை வந்துட்டு அதோட கிரெயின்ஸ் வந்துட்டு கட்டாயமா கொடுக்கும், அந்த பலன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நிஜ வாழ்க்கையில நம்ம வாழும் போது எவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பண்றோம், இதை பயன்படுத்திக்கிறோம். சர்ச்சுக்கு போறோம், சபைக்கு போறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா உண்மையிலே எத்தனை பேர் வந்து பிராக்டிக்கலா அது வேற இது வேற, ஜபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கும் போது வர மாதிரி இருப்போம். நிஜ வாழ்க்கையில வரும்போது எல்லா விதமான எதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காத காரியங்களும் அத்தனை காரியங்களும் நமக்குள்ள இருக்கும். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நானு. என்னன்னு சொன்னா, நாளுக்கு நாள் வளர வேண்டியவங்க, நாளுக்கு நாள் we have to grow day in and day out. We have to work for salvation, work out for the salvation. ரட்சிப்பின் நாளுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கடைசி வரைக்கும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வார்த்தையிலும் சரி, ஆண்டவரை பின்பற்றுகிறதாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஒரு நாள் பைபிள் வாசிச்சேன், ஒரு நாள் இப்படி இருக்கேன், என்ன ஒரு சாஃப்டா இருக்கேன், சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கேன், அல்லது நான் வந்து விரும்புறேன், நான் வந்துட்டு லவ் பண்றேன், நான் வந்துட்டு மக்களுக்காக சேவை செய்யறேன், நான் மக்களுக்காக ஐ டூ ஹெல்ப் அப்படின்ட்டு இருந்தா ஒரு நாள் இது இல்லை. நம்ம ஆபீஸ்லயே வந்துட்டு என்ன பண்றோம்னா, எவ்ரி இயர் தே கிவ் சிஆர் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம வேலையில எப்படி இருக்கோம், வேலை சரியா பாக்குறோமா, கீழ்படுகிறோமா ஆபீசர்ஸ்க்கு, நம்ம சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்தந்த வருஷமே சிஆர் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் மாதிரி நம்மளுக்கு எழுதி கொடுக்கும் போது, தேவனும் நம்மளுக்கு அப்படியேதான், நேத்தி எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருந்தேன், ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, ஏதாவது முன்னோக்கி மாற்றங்கள் இருக்கா, வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிறபடியே இல்லாம ஏதாவது மாற்றம் இருக்கா, ஆண்டவரை நோக்கி போறது, ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நோக்கி நம்ம பயணப்படுறது, நாளுக்கு நாள் வந்துட்டு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமா, கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமா, ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்றோமா, ஆண்டவருக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கோமா, மெச்சூரிட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் நம்மளே சீர்தூக்கி பார்க்கும்போது, நம்மளே செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம அது வேற லைஃப், இது வேற லைஃப் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். என்னன்னு சொன்னா, நம்மளுடைய அங்க சபையில போனா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இப்படி இருக்கிறேன், ப்ரே பண்றேன், எல்லாமே ஓகே. பட் நிஜ வாழ்க்கையில நம்ம வரும்போது வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளோட சுயம் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, சாதாரணமா ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயோ போகும்போது, இல்ல வீட்டுல இருக்கும் போது யாராவது தெரியாம நம்மளுடைய காலை மிதிச்சுட்டாக்கா, அல்லது தெரியாம நம்மள தட்டி விட்டா, நம்மள ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ஹவு டு வி ரியாக்ட், வெதர் வி அக்செப்ட் இட், ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறோமா, அல்லது நம்ம எப்படி கோவப்படுறோமா, நம்ம எப்படி ரியாக்ஷன் இருக்கும், எப்படி வந்துட்டு நம்ம அவங்களோட எப்படி பேசுவோம், எப்படி பிஹேவ் பண்ணுவோம். எஸ், தட் ஆல்சோ கவுண்ட்ஸ். இப்படியா ஒரு கதை, ஒரு சின்ன குட்டி கதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு கண்டு தெரியாத ஒரு பெண்மணி வந்துட்டு ஆப்பிள் வித்துட்டு இருக்கும் போது, ட்ரெயின் வந்தது, ஃபாஸ்ட் ட்ரெயினிங் வந்துட்டு, இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எல்லாம் ஏறோன்னு வரும்போது, அந்த கூட்டத்துல வரும்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த வச்சிருந்த ஆப்பிள் கூடையே தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா பின்னாடி வந்தவங்க அது வந்துட்டு, ஐயோ அந்த அந்த பொண்ணை பார்க்கும்போது ஷி இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியே எல்லா ஆப்பிளும் அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த கூடையில போட்டு, அப்புறமா வந்துட்டு அந்த வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டு வந்து போட்டு பிறகு அடுத்து வந்துட்டு, சாரிம்மா, தெரியாம நடந்து போச்சு, இது பை மிஸ்டேக் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கையில எல்லாத்தையும் எடுத்து போட்டது இல்லாம கையில வந்துட்டு கொஞ்சம் பணமும் கையில கொடுத்தது, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோமா இத, ஓகேமா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பும் போது அந்த பொண்ணு கேட்டுச்சா, ஆயு ஜீசஸ் அப்படின்னு. அப்போ எவ்வளவு நயமா இருக்காங்க. இதே எத்தனை பேரு அந்த கூட்டத்துல வந்தவங்க உண்மையிலேயே தட்டி விட்டவங்க இப்ப வந்துட்டு ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க.
ஆனா நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு we should set an example like this wherever we are. எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த ஒரு சமுதாயத்துல எங்கேயோ நம்ம இருந்தாலுமே நம்மளை பார்த்த உடனே அவங்க வந்துட்டு கிறிஸ்டியன், she is a Christian, she is a follower of Christ, அவர் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நற்சாட்சியை நம்ம பெற்றுக்குமா? எப்போ அது வரும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்குள்ள கிரியேட் செய்யும் போது நம்ம செத்ததா இருந்தா மட்டும்தான். when a wheat grain is died, it grows and it gives more of ஏதோ ஏன்னா உங்களுக்கு கனிகளை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இது மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களும் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எங்க போனாலும் சரி நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களா இருக்கமா? நம்ம ஏதாவது ஒரு மார்க்ஸ் அங்க விட்டுட்டு வரோமா? நம்ம வந்துட்டு கிறிஸ்தவர்கள், அதாவது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை வந்துட்டு எல்லாரும் எல்லாமே 100% பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம கையில முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய துணைனாலே நம்ம பண்ணலாம். Everybody cannot do everything. Still be God has chosen some things. அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம என்ன பண்ணலாம்? கட்டாயமா அவருக்காக நம்ம சாட்சியை வாழ்ந்து காமிக்கலாம். அடுத்தது பேசிக்கலி நம்மளுக்கு என்னன்னு சொன்னா, இறப்பு அப்படின்னு சொன்னாலே என்ன சிஸ்டர் இறப்பு என்ன சொல்றீங்க? கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து தனித்திருந்து சாகா விட்டால் தனித்திருக்கோம், செத்தால் கனி கொடுக்கும் அப்படின்றீங்க, வளரும் கனி கொடுக்கும்ன்றீங்க. நாங்க எப்படி எல்லாரும் சொல்லுவோம், பட் பிராக்டிக்கலா வந்துட்டு செய்யறது கஷ்டம். ஆனா ஆண்டவர் துணைனால வித் த ஹெல்ப் ஆஃப் காட் நீங்க அதுக்கு வாஞ்சித்து நான் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்ன வழி நடத்துங்க, எனக்கு சாகா இருங்க, எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது ஆண்டவர் கட்டாயமா God will help you and he will be with you, he will take care of you, he will guide you. நீங்க அதுக்கு அவருடைய விஸ்பரிங் வாய்ஸ் கேட்கறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். அடுத்தது நம்ம வந்துட்டு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு, அதாவது வாட் இஸ் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன? சர்வெண்ட்னாலே என்ன? பேசிக்கலி வந்துட்டு டு சர்வ் அதர்ஸ், மற்றவங்களுக்காக சேவை செய்யறது. பேசிக்கலா அந்த வார்த்தை சர்வெண்ட் சொன்னாலே சர்வீஸ். ஆண்டவர் வந்துட்டு இத புது ஒரு வேர்டு அல்லது ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே அவங்க இருக்கும் போது அவரு சீஷர்களுடைய கால்களை கழுவி அவர் வந்துட்டு முன்மாதிரியை பதிச்சுதான் போயிருக்காரு. அவரு செய்யாதது அல்லது கடினமான காரியத்தை உங்ககிட்ட நம்ம கிட்ட சொல்லல. அவர் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செஞ்சு காட்டின காரியத்தை தான் அவர் நம்மளுக்கு எக்ஸாம்பிளா செட் பண்ணி வச்சுட்டு போனதுதான் வந்துட்டு நம்மளும் அப்படி இருக்கிறோம். ஆண்டவர் செஞ்சது அத்தனையுமே நம்ம வந்துட்டு நம்மளுக்கு செஞ்சு முன்மாதிரியா வச்சுட்டு போயிருக்காரு. அதை நம்ம பின்பற்றவர்களா இருக்கோம். அப்படி இருக்கும்போதுதான் we can grow. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம மத்தவங்களுக்கு வந்துட்டு எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருந்து கேட்கிறவளா இருக்கணும். அடுத்தது கேட்கறது நீங்க நம்ம செய்கிறவளா இருக்கணும், சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிசன், தென் சப்மிட், தென் ஒபே. இது லிசன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா obedience also comes. இது மூணுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும். வரும்போது நம்ம ஆக்சுவலா நம்ம பொசிஷன் எப்பவுமே, இப்போ கார்ல உட்கார்ந்தாலுமே நம்ம இல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் we are least, we are not self centered. நம்ம வந்துட்டு லீஸ்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்மளுக்கே நம்ம வந்துட்டு ஏதாவது நம்ம வந்துட்டு சுயம் சாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சுச்சுவேஷனோ அல்லது ஒரு டிராமாட்டிக்கலா ஒரு சுச்சுவேஷனோ நம்மளுக்கு வரும், வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு சினிமா மாதிரியோ இல்ல ஒரு டிராமா மாதிரியோ ஒரு இது மாதிரி பிளே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது.
நிஜ வாழ்க்கையில தருணங்கள் வரும்போது நம்ம எப்பவுமே முந்திக்கிறோம். நம்ம ஆபீஸ்லயும் சரி, சர்ச்லயும் சரி, நம்ம வீட்லயும் சரி, நம்ம வந்துட்டு முந்திக்கணும். நம்ம வந்துட்டு we should நம்மள நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லோலி ஹம்பிள் ourselves. அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ்க்கோ அதுக்கோ இதுக்கோ இடம் கொடுக்காம ஏதாவது இருந்ததுன்னா சரி பரவாயில்ல, அவங்களே நம்ம தப்பு பண்ணல, இன்னொருத்தரே தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அவங்கள மன்னிச்சிடுறோம். அப்பாலஜைஸ் பண்ணி கேட்கறது தப்பு இல்லை, சாரின்னு சொல்றது தப்பு இல்லை. பட் இது எல்லாம் என்னன்னு சொன்னா, ப்ரே பண்றதோ அல்லது பைபிள் வாசிக்கிறதோ இது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னோட வார்த்தைகளை கேட்கிறவர்களா மட்டும் இல்லாம அதை செய்கிறவர்களா கூட இருக்கணும் நீங்க அப்படின்றதுதான் ஆண்டவர் சொல்றாரு. You should not only be hearers, but you should do also. You should doers of the word. அப்படியே நீங்க வந்துட்டு பாதி லைஃப், அதாவது வசனத்தை வந்துட்டு ஒரு பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ப்ரே பண்ணோம், ஓகே, பைபிள் படியும் ஓகே, பட் மீதி உள்ள வாழ்க்கையும் நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணும்போது விசுவாசத்தோட பண்ணும்போது கட்டாயமா அதுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நம்ம கட்டாயமா வளர்ச்சி அடையலாம். ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்டு வளர்ச்சியும் அடையலாம், மிகுந்த கனியும் கொடுக்கலாம். அவரு சொன்னது போல நம்ம நம்மளுடைய சுயம் சத்தாலொழிய இந்த பூமியில சத்தாலொழிய நம்ம மிகுந்த கனியை கொடுக்க முடியாது. சாகாவிட்டாலும் தனித்து இருந்தாலும் அதுக்கு பயன் இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்துட்டு தனிமையில நீங்களே வந்துட்டு அவங்கவுங்கள செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க அடுத்தது இங்க என்ன சொன்ன பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அவரு வந்துட்டு அவருடைய மரணத்தை நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் லைஃபா வச்சுட்டு போயிருக்காரு. இப்படிதான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வந்துட்டு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இப்படிதான் வாழணும் அப்படின்றது அவர் வந்துட்டு அவர் மறிச்சு நமக்கு வந்துட்டு கனி கொடுத்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம கட்டாயமா வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொன்னா, நம்ம சாகாவிட்டால் நம்ம இந்த பூமியில நம்மளுடைய அதாவது விதையானது எப்படி நிலத்துல விழுந்து தனித்திருந்தா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரி நீங்க வந்துட்டு செத்துதானால் கட்டாயமா அது வளரும், கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இங்க சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அப்படியா சொல்றது. நம்ம அப்படியே ஆபீஸ்ல எப்படி நம்ம எங்க இருக்கிற இடத்துல நம்ம எப்படி சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அதாவது ஒருவன் கிறிஸ்தவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டிகளா இருக்கிறான்னு, பழையவெல்லாம் ஒளிந்து போனதுன்னு சொல்றோம். அப்படி சொல்றோம், வார்த்தையா இல்லாம அதை நிஜ வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது மாற்றங்கள் கட்டாயம் வேணும். நம்ம இருக்கிற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு ஆண்டவர் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம நிறைவேற்றவங்களா இருக்கணும். ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அதே போல பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஆபீஸ்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கும் வந்துட்டு வேதாகமத்துல வந்துட்டு எல்லாருக்குமே எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நம்ம வந்துட்டு அதை குறிச்சு நம்ம அது வந்துட்டு அதையே வந்துட்டு வாழ்க்கைக்கு ஒரு பேஸா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தும் காமிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆபீஸ்ல எப்படி இருக்கிறோம், சாட்சியா எப்படி இருக்கணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அங்க ஒரு முத்திரையை பதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நம்ம வந்துட்டு எஸ் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், வி பிலீவ் கிரைஸ்ட், வி ஃபாலோ கிரைஸ்ட், வாட் எவர் ஹி ஹஸ் செட், இதுவரை என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்துட்டு கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்துட்டு யூ ஹாவ் டு புட் எ மார்க். அப்போ அப்படி இருக்கும் போது நம்ம ஆபீஸ்ல பி ஆன் டைம், ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது யூ ஹாவ் டு பி ஆன் டைம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேலையை அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை வந்துட்டு கட்டாயமா பண்ணியிருக்காங்களோ அலோகேஷன் ஆஃப் ஒர்க்கு பண்ணுங்க. அடுத்ததாக வேலை இருக்கு, வேலை இல்லை, சீட்ல இருங்க. நீங்க சீட்டு விட்டு போக வேண்டாம், ஓபி அடிக்க வேண்டாம். சீட் இல்லைன்னு சொல்லி பக்கத்து சீட்லயோ இல்லை முந்தி சீட்லயோ இல்லை பிந்தி சீட்லயோ போய் உட்காந்து பேசணும் வேண்டாம். அடுத்து லீவ்ல போகணும் இல்லை பர்மிஷன் அப்படின்னு சொன்னா லீவ்ல போகும்போது கட்டாயமா
நீங்க வந்துட்டு லீவை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் அந்த ஓஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து என்ன பண்ண வேண்டாம், லீவ் கொடுக்கலையே மேடம் லீவ் கொடுங்க, சார் லீவ் கொடுக்கலையே லீவு வந்துட்டு கொடுங்க, இந்த இந்த நாட்களுக்கு கொடுங்க லீவு அப்படின்ட்டு அவங்க கேட்குற மாதிரி வச்சுக்க வேண்டாம். நம்ம முன்கூட்டியே கொடுத்துட்டு போயிடலாம். சில டைம்ல நம்மளுக்கு வீட்டுக்கு போன பிறகுதான் அர்ஜென்சி தெரியும்னு சொன்னா போயிட்டு வந்த உடனே லீவு இல்ல அவங்க எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே அவங்க ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்ல வந்த பிறகு கொடுத்துருவாங்க. நம்மள கேட்கற மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. எஸ், அதுலயுமே நீங்க என்ன பண்ணணும், அடுத்ததா வந்துட்டு வேலை உங்களுக்கு ஒரு புது வேலையா இருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, தெரியலன்ட்டு அப்படியே இருக்கிறத விட தெரியல எனக்கு உண்மை என்ன தெரியுது, சரி பரவாயில்ல நீங்க சொல்லி கொடுங்க நான் செய்யறேன். இல்ல தெரியாத வேலையும் நம்ம கொடுக்குறாங்க, இது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா தாராளமா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அது தெரியலன்னா நீங்க சொல்லி கொடுங்க நாங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே ஓப்பனா சொல்லலாம். நீங்க அதே மாதிரி வந்துட்டு என்னோட டேபிள் ஒர்க் இதுதான், அதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டாம். கட்டாயமா வந்துட்டு ரைஸ் டு தி அக்கேஷன், சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பி லாயல் டு தி கம்பெனி wherever you are working. Be loyal to wherever you are working, whether corporation or anywhere. எங்க நீங்க ஒர்க் பண்றீங்களோ be loyal to that. அடுத்தது வந்துட்டு நம்ம மற்றவங்க மாதிரி வந்துட்டு மற்ற மக்கள் மாதிரி நம்ம காசிப், அந்த காசிப்க்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஹையர் அப்ஸை ஒபே பண்ணுங்க. ஹையர் அப்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஹையர் அப்ஸ் வாட் எவர் தே சே. உடனே எனக்கு இல்ல சார் இது முடியாது சார் அப்படின்ட்டு ஆர்கியூம் பண்ண வேண்டாம், பேக் பைட்டிங்கும் பண்ண வேண்டாம். அப்போ வந்துட்டு இப்போ பண்ண முடியல, உண்மையிலே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பண்ண முடியல, இப்படிதான் சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு கிரிட்டிக்கலான இதுன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 or 10 minutes பாஸ் பண்ணிட்டு மேடம் நாங்க பண்றோம்னு சொல்லியிருக்கோம், நான் இந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன், என்ன மேடம் பண்றது, கொஞ்சம் ஏதாவது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா தீர்வு கண்டுடலாம். எடுத்த உடனே வேண்டாம் பண்ண முடியாது அல்லது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால you will be in bad books. நான் சொல்றேன்னா ஓகே பாஸ் ஃபார் 5 or 10 minutes, 15 or 20 minutes கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க என்ன நடந்தது என்ன சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க என்ன பண்ணலாம், போய் சொல்லலாம், பேசுறது தப்பு இல்லை. அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். நம்ம வந்துட்டு அவங்க சொல்றது தப்பாவே இருக்கட்டும், we don't want to go and argue and say that yes you are not correct, we are right ன்னு சொல்ல வேண்டாம், இல்ல நான் தப்பு நீ கரெக்ட்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். சரி ஓகே பேக் பைட்டிங் வேண்டாம், ஆர்குமெண்ட் வேண்டாம் வித் எனிபடி. அதாவது சக ஊழியர்களோடவும் வேண்டாம், ஹையர்அப்ஸோடும் வேண்டாம். see arguments will land up somewhere else. ஏன்னா ஆர்குமெண்ட் எப்போ வருதுன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் பெரியவளா நீ பெரியவளா அப்படின்ற கோணத்துல தான் அது போய் முடியும் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்தது wherever we are, set an example. அடுத்தது நம்மளுக்கு ஆண்டவர் வந்துட்டு தந்திருக்கிறத உக்ரான பொறுப்பு ஸ்டுவர்ட்ஷிப். உண்மையா we will be true to that stewardship, accountability. ஆண்டவர் கட்டாயமா நம்மள யாரை கேட்கறாங்களோ இல்லையோ நம்மள கேட்பாரு, நீ இந்த நேரத்துல இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்த, இது என்ன பண்ண அது என்ன பண்ணன்னு ஆண்டவர் கட்டாயமா கணக்கு கேட்பாரு. we should be answerable. ஸோ அதனால மேக்சிமம் வந்துட்டு இது எல்லாம் நம்ம செய்யும் போது ஆபீஸ்லயும் நம்ம என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், we can testify ourselves, we can set an example for us, for them, for everybody. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க மேடம் கரெக்டா இருப்பாங்க, சார் கரெக்டா இருப்பாரு, இல்ல அவரு ஒரு வார்த்தையும் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும் வச்சுக்க மாட்டாரு அவரு அப்படின்ற அவர் கரெக்டா இருப்பாரு அப்படின்றது நம்மளுக்குள்ள மட்டும் இல்ல, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என்னை இந்த உலகம் அறியாது ஆனால் என்னை அறியும்படி செய்ய வேண்டியது நீங்க தான். உலகம் அறியாது, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சாட்சியா இருங்க. சாட்சியா இருக்கும் போது யூதாவிலும் சமாரியாவிலும் உலக கடையாந்திரங்களிலும் என்ன பண்ணலாம், நீங்க சாட்சிகளா இருக்கலாம். தேவ ஆவியானவர் நம்ம மேல வரும்போது கட்டாயமா நம்ம வந்து சாட்சியா இருக்கலாம். எப்போ தேவ ஆவியானவர் அவருக்கு இஷ்டம் போல நம்ம வந்துட்டு வாழும் போது மட்டும்தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியை செய்யும். அடுத்து சின்ன சாட்சியா நான் சொல்லிக்கிறேன்.
2004 சுனாமிக்கு பிறகு 2005 ஆரம்பத்திலேயே வந்துட்டு நாங்க நம்பிக்கை சில்ட்ரன் ஹோம் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் எங்களையும் என்னையும் என் ஹஸ்பண்டையும் அந்த மாதிரி லீட் பண்ணிட்டு வந்தாரு. இருக்கிற சுச்சுவேஷனை வந்துட்டு அப்படியே தலைகீழி அப்படியே மாத்தி போட்டாரு. என்னன்னு சொன்னா, அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துட்டு நீ எப்படி இருக்கிறத விட யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறவங்களா நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லி அவரோட சித்தம். ஸோ அதை அப்படியே அவரு செஞ்சது. ஏன்னா போன வாரம் அது கொஞ்சம் வாரம் இவரும் சாட்சி சொன்னாரு. இது எனக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன சாட்சி அவங்களுக்கு சொல்றேன். 2005 February 24th நாங்க வந்துட்டு ஹோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4th day ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் லீகலைஸ்டா, அதாவது இந்த ஹோம் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது 24th February ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 2005லயே. அதுல இருந்து பிள்ளைங்க வந்துட்டு கிரமமா 4 பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். கடைசியில வந்து அது ஒரு ஒரு 1 or 2 yearsக்குள்ள அது வந்து 16 பிள்ளைங்களா அது வந்துட்டு மாறினது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2006 செப்டம்பர்ல பெரிய பையன் ஷமாயான்னு சொல்லிட்டு அவன் பிறந்தான். அப்ப அவன் பிறக்கும் போது நான் வந்துட்டு I was 39 years old. பட் உண்மையிலே வந்துட்டு இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு பிள்ளைங்க கொடுப்பாரா அப்படின்றலாம் கொஞ்சம் அப்படி இருந்தது. ஆனா உண்மையிலே God is so good that 2005லயே ஆண்டவர் எனக்கு வந்துட்டு வாக்கு பண்ணினாரு. I will give you a son in appointed time அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 2006ல ஷமாயா, 2008 Februaryலயே 2 பேருக்கும் வந்துட்டு ஜஸ்ட் 1 year 4 months தான் டிஃபரன்ஸ். மிக்காயான்றது 2வது பையனை கொடுத்தாரு ஆண்டவர். பெரிய பையன் 39 years இருக்கும் போது பிறந்தான். 2வது பையன் 41 years. உண்மையிலே பெரிய அதுக்கு முன்னாடி சுனாமிக்கு முன்னாடி இருந்த பாய்ஸ்ல வந்துட்டு அவனும் சிசேரியன், இந்த 2 பிள்ளைங்களும் சிசேரியன் தான். டாக்டர் கிறிஸ்டியன் டாக்டர் தான். அவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிசேரியன் இது 3வது சிசேரியனமா அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் தேவன் நடப்பிக்கிறாருன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும் போது சரி ஓகே, God will lead, God will do things அப்படின்னு சொல்லி மிராக்கிளஸா 2 பிள்ளைங்களை கொடுத்தாரு ஆண்டவர். இது மட்டும் இல்ல, எத்தனையோ மிராக்கிள்ஸ் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மிராக்கிள்ஸ் சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சிருக்காரு. சொல்லிட்டே போனா நாளும் பத்தாது, நேரமும் பத்தாது. அது மட்டும் இல்லாம ஷமாயா மிக்கா 2 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2005லயே நாங்க இஸ்ராயல் போனோம். போனப்போ வெஸ்டர்ன் வால்ல வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவரே நீங்க பிள்ளைய தருவீங்களா, நாங்க இஸ்ராயலுக்கு மறுபடியும் வந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து நாங்க டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2006ல ஷமாயாவை கொடுத்தாரு. 2016ல மறுபடியும் ஒரு 10 வருஷங்களுக்கு சென்று மறுபடியும் இஸ்ராயல் போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தாரு. மறுபடியும் ஷமாயா மிக்கா 2 பேரையும் கொண்டு போய் டெடிகேட் பண்ணிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம எனக்கு 2009ல ஏவோ ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ஆனா கொடுத்து எங்கேயோ வேற இடத்துல எங்கேயோ போடும் போதும் ஆண்டவர் வந்துட்டு இல்ல, நாங்க தொடர்ந்து ஜபிச்சோம் அப்படி சொல்லவும் அப்படி பண்ணும்போது ஆண்டவர் வந்துட்டு ரிட்டென்ஷன் வந்துட்டு நாகப்பட்டினத்துலயே எனக்கு 2009ல ஏவோ ப்ரொமோஷன் கிடைச்சு ரிட்டைன் ஆகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்துட்டு நிறைய இடத்துல கூப்பிட்டு போய் புறஜாதி மக்களுக்கு மத்தியத்துல வந்துட்டு எங்களை கணவன் மனைவி 2 பேரும் வந்துட்டு போய் நின்று சாட்சி சொல்லுவோம். தேவன் இயேசு கிறிஸ்துதான் நம்மளுக்கு வந்துட்டு ஜீவனை தந்து இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியில CNN, IVN டிவிலயோ அல்லது ஜெயா டிவிலயோ நிறைய இடத்துலயும் போய் நாங்க சாட்சியா சொல்றதுக்கு எங்களுக்கு தேவன் தான் வந்துட்டு எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. இதெல்லாம் போய் வெளியில சொல்லணும், பேப்பரு புக்ஸ் மேகசின்ஸ்ல எல்லாம் நாங்க போடணும்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. we have to pay so much. அப்படி இருக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு இந்த சாட்சியை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆண்டவரோட மகிமைக்காக ஆண்டவர் வந்துட்டு நிறைய இடத்துல கொண்டு போய் எங்களை வந்துட்டு நாங்க ஈவன் அம்பானிக்குமே நாங்க வந்துட்டு போய் அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், அரப் எமிரேட்ஸ், UAEக்கு போயிருந்தோம். அரப் எமிரேட்ஸ் 7 கிங்ஸ்க்கு நாங்க அங்கேயும் சுவிசேஷம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தாரு. இன்னும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி இந்த தேசத்துக்கெல்லாம் கொண்டு போனாரு. காட்டேஜ் பிரேயர்ஸ் எல்லாம் போன இடத்துல எல்லாமே வந்துட்டு
நியர்லி 2 தடவை போனோம். 2 தடவையும் 45 days, ஒரு ஒரு வாரம் 10 நாள் நாங்க ஃப்ரீயா இருந்திருப்போம். மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் உண்மையிலே யாருக்கெல்லாம் அந்த 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 தருணத்திலேயே அந்த நீட் ஆஃப் த அவர், யாருக்கு என்ன எந்த விதமான என்கரேஜ்மெண்ட் வேணுமா இருந்ததோ அந்த மாதிரி எங்களை கொண்டு போய் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாரு. ஆனா உண்மையிலே நான் இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா ஆண்டவர் அதையும் ட்ரெயின் பண்ணாரு எனக்கு. நான் வந்துட்டு 1 to 1 பேசுவேன். நிறைய மக்களுக்கு பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம், அந்த ஃபியர் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு என்னை ஏடிசி பிரின்சிபலா 2009 செப்டம்பர்ல எனக்கு போட்டாரு. அங்க போய் ஜாயின் பண்ணி எனக்கு தமிழ் அவ்வளவு தூரம் இது இல்லை, மட்டும்தான். அதனால இங்கிலீஷ்ல புக்கை படிச்சுட்டு தமிழ்ல ஓரளவுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த 3 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா அங்க ஏடிசில இருக்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணாரு. போய் ஜாயின் பண்ணி 6 monthsல அங்க இருந்து ட்ரெயின் ஆகி அதுக்கு பிறகுதான் நான் வந்து ஆஸ்திரேலியா போய் அங்கேயும் தமிழ் மக்களுக்கு மத்தியத்துல நான் வந்துட்டு என்னோட சாட்சியை நான் வந்துட்டு பகிர்ந்து கொள்றதுக்கு ஆண்டவர் தாமே எனக்கு உதவி செய்தார். ஒரு நினைச்சு பார்த்தா நானே அப்படியே வேந்து நிற்பேன். ஆண்டவர் உண்மையில சொல்லணும், இது ரியலி கிரேட். ஆண்டவர் வந்துட்டு எங்களை பயன்படுத்தி வந்துட்டு இன்னைக்கு இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வராது. ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். எல்லா மகிமே ஒருவருக்கு தான். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஹோம்ல வந்துட்டு 15 பிள்ளைங்க இது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் தேர் இன் a குட் பொசிஷன். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு எல்லா அவங்கவுங்க சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பிள்ளைங்க இருக்காங்க, இங்க இப்போதைக்கு இருக்காங்க 37 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த கொரோனாவுக்காக அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டே நீங்க அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்கள அனுப்பிச்சு விடுங்க, பிறகு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வந்துட்டு இந்த ஜூனுக்கு பிறகு அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்ரிபடி வில் கம் அண்ட் ஜாயின் அஸ். அப்படி இருக்கும்போது அவங்க சுகபத்திரமா இருக்கணும், சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. Thank you for the moment God has given us to share these words and testimony. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் ஆண்டவர் ஒருத்தருக்கே. ஜெபம் பண்ணுவோம்.